ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஓல்டு கொஷின் தான் 2024, அதாவது இந்த இயரில் நடந்த ஓல்டு கொஷின் தான் பார்த்துருக்கோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ 2வது வீடியோ கண்டினியூவாக போடலான் இருக்கேன், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஊர்களின் பேர் மறு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. உதகமண்டலம் அப்படின்னா உதகை அப்படின்னு சொல்லுவாங்க. வண்ணாரப்பேட்டை அதுக்கு மறு வன்னை அப்படி சொல்லுவாங்க. வண்ணாரப்பேட்டை வன்னை, உதகை மண்டலம் உதகை. அப்புறம் நாகப்பட்டினம்னா நாகை. அப்புறம் தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு. அப்புறம் பிற மொழி சொல்லுக்கு இணையான தமிழ் மொழி கண்டுபிடிச்சி சினிமானா தமிழில் திரைப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலையை செய்வாயா அப்படிங்க என்ற வினாவுக்கு நீயே செய் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஏவல். இது இந்த வேலையை செய்வாயான்னு சொன்னால் நீயே செய் அப்படின்னு சொன்னது ஏவல் வினா. அதுக்கு பிறகு கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லுது சுட்டு விடை. ஏன்னா நம்ம ஒரு கையை காட்டி தானே இந்த இடத்துல இருக்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க, அதனால் சுட்டு விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் அப்படி சொல்லிட்டோன்னா நேர்விடை. சரி கடைக்கு போவாங்கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அது. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு. கல்ச்சுரல் அகாடமி அப்படின்னா பண்பாட்டு கழகம். நம்மளுக்கு இதை பார்க்க சொல்லி தெரியுது, நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி கலைச்சொல்கள்லாம் படித்து தான் ஆகணும். டிக்கெட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா பயண சீட்டு ஆய்வர். அப்புறம் பாரதியின் பாடல்கள் அனைத்தும் எளிதில் பொருள் விளங்கும். இது ஏற்கனவே ஞாபகப்பட்டு பார்த்த கொஷின்லேயே வந்திருந்து இது அப்படி உள்ளங்கை நெல்லிகனியா இதுலேருந்தே தெரிவு. நம்ம ஒரு கொஷின் பார்த்தோன்னா அதுக்கு அதே மாதிரி தான் ரிலேட்டடாக தான் வரும். அதே கொஷினே ரிப்பீட் ஆகுது. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்ததுன்னா தற்செயலான நிகழ்வு. கொடிகட்டு பறத்தல் அப்படின்னா புகழ்பெற்று விளங்குதல். பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார். வருவித்தார்னால் வேற ஒருத்தங்க செய்கிறாங்க, அதனால் பிறவினை. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் அப்படிங்கிறது தந்தை மகனை இன்னொருத்தவங்களை செஞ்சுருக்கனால பிறவினை. அப்புறம் எவ்வகை வாக்கியம்னே கண்டுபிடிக்கணும். கரெக்டாக உள்ளது பார்க்கணும். உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யார் அந்த மாதிரிலாம் கொஷின் கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டானது என்னென்னா பூக்களை பறிக்காதீர் அப்படிங்க கட்டளை. இது வேறு எல்லாமே வேறு வேறையாக வருது, அதை பார்த்துக்கோங்க. பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. இதுக்கு கொஷின் இது பண்ணணும், வினா செய்யணும். பானையின் எப்பகுதி நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு. அப்புறம் தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கும் தனித்த இடம் உண்டு. இதுக்கும் கொஷின் தான் இது பண்ணோம். தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்த இடம் உண்டு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மறுபடி ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கு கொஷின் தான். பகுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுபவர் உடுமலை நாராயண கவி. யார் பகுத்தறிவு பகலாயர் என போற்றப்படுகிறார்? அப்புறம் நேற்றுக்கு பார்த்தா இதே கொஷின் தான். பணிந்து பணித்து அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்துருந்து. பணிவுடன் நடந்தல்னா பணிந்து போவாங்கன்னு சொல்லுவாங்களா அது. பணித்துனா அடுத்தவங்கள ஆர்டர் பண்ணது, கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டளை இடுது. அதுக்கு பிறகு இப்போ ஒரு சொற்கள் கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டாக இது பண்ணணும். நம்ம இதை இப்போ ரீட் பண்ணாலே வந்துடும். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். அதுக்கப்புறம் மறுபடியும் அதுதான். நல்லவர் என்னும் பெயர் பெற நாம் என்ன செய்யலாம்? மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க, கரெக்டாக எழுதணும், அவ்வளோதான். அப்புறம் குடியரசுத் தலைவர் நாளை வருகிறார். ஒரே மாடல்லே 3 கொஷின் தொடர்ந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அகர வரிசைப்படி இது காங்காச்சா தெரிஞ்சால் நம்ம ஈஸியாகவே போட்டுடலாம். அதுக்கு பிறகு அடுத்ததும் அகர வரிசை தான். இதில் ஃபஸ்ட்டு ஆ வரிசையில் ஐயம் வந்திருக்கு, 2வது கா சிறப்பு, அப்புறம் தமிழ்நாடு அந்த மாதிரி வந்திருக்கு. இது பார்த்துக்கோங்க. அகர வரிசையில் இளம் வரிசை தெரியணும், காங்காச்சாலாம் தெரியணும், அந்த மாதிரிலாம் தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும். அதுக்கு பிறகு வேர் சொல் கண்டுபிடிக்க. ஏன்னா பாடி வினை முற்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு, அதனால் பாடினாள். வினை முற்று அடுத்தது கொடுத்துருக்காங்க. அதில் வினைமுற்று கீழ்கண்டவற்றுள் ஏவல் வினைமுற்று எது? ஓடு அப்படி சொல்ல தான் ஏவல் வினைமுற்றான். அப்புறம் விளைவது அதுக்கு வேர் சொல் விளை. வருக வருகக்கு வேர் சொல் வா. என்னென்னா வேர் சொல்னால் ஒரு கட்டளையாக வரணும். அறியேன் அப்படின்னா அரி. அப்புறம் ஒரு பொருள் தரும் பல சொல். கொத்து, தாறு, கதிர், சீப்பு இதெல்லாம் குலை வகையில் வரும். அப்புறம் மலை குகை அதுக்கு 2 ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதுக்கு 2 சொல். பிளம் முளை அப்படின்னா மலை குகை அந்த மாதிரி வரும். அப்புறம் வாழை வாழை வாழைனா மீனினம். அப்புறம் வாழைனா வாழை மரம். சிரம் என்பதன் பொருள் என்னென்னா தலை. அப்புறம் கிண்ணம் 2 சொல்லி எண்ணு 3 சொல்லி எண்ணு கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. 3 சொல்லி எண்ணு வந்துச்சுன்னா கிண்ணம் சிறு பாத்திரம், கிண்ணம்னா துன்பம். அப்புறம் கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. டிஜிட்டல் அதுக்கு இணையான சொல்லுன்னா மின்னணு மயம். டிஜிட்டல் மயம் ஆக்கியிருக்காங்க அப்படி சொல்லுவாங்கன்னா அது மின்னணு மயம்.
அப்புறம் பிழையற்ற தொடரை எழுதுக. செழியன் வரும் அப்படிலாம் வராது. செழியன் வந்தான், ஏன்னா அவர் பையன், அதனால் வந்தான் அப்படி சொல்லி வரும். சந்தி பிழையை நீக்கி எழுதுக. இது வல்லினம் மிகும் மிகா இடம் அந்த மாதிரிலாம் தெரிஞ்சால் தான் இதை எழுத முடியும். இதில் என்னென்னா க ச த ப அதுக்கு முன்னாடி வல்லினம் மிகும் அது ஒருத்தை தான் கொடுத்துருக்கு. சிறப்பு பெயர் உண்டு, அதில் மட்டும்தான் உண்டு. தமிழுக்கு முத்தமிழ் எனும் சிறப்பு பெயரும் உண்டு. அப்புறம் கமுகு பாக்குனா கூந்தல், 6th உள்ளதான். அப்புறம் இலக்கண வகையில் பொருந்தாததை கண்டுபிடிக்கணும். எழுத்து சொல் அணி தொடைங்கிறது அந்த வேறு இதில் வரும். அதுக்கப்புறம் என்னென்னா இதில் பொருந்தாததை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. பத்து பாட்டு பாக்கு பஞ்சு மட்டும்தான், ஏன்னா இது கசட தபர வல்லினம் ஞன நம்மன ஞா மட்டும் வேறு இதில் உள்ளது. புனை மிதவை நீகான் தெப்பம் இதில் வேறு பொருள்னா நீகான். அப்புறம் ஐயம் என்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்னது தெளிவு. ஐயம்னா பயம், இது தெளிவு அந்த மாதிரி வரும். அப்புறம் ஊக்கத்துக்கு எதிர்ச்சொல் கண்டுபிடிச்சிருக்கு. இது எதிர்ச்சொல்லா பொருளா அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க, ஏன்னா நிறைய இடத்துல அதில் தான் தப்பு பண்ணுவோம். எதிர்ச்சொல் ஊக்கம்ங்கிறது சோர்வு. எளிதுனா எதிர்ச்சொல் அரிது. பூட்டும் கதவுகள் அப்படின்னா பூட்டும் ப்ளஸ் கதவுகள். வானம் ப்ளஸ் அறிந்த வானம் அறிந்த. மானம் ப்ளஸ் இல்லா மானம் இல்லா. அப்புறம் மேலே கொடுத்துருக்காங்க ஒரு பேராகிராஃப், அதில் உள்ளது கீழே எழுதணும். சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோள் என்று ஃபஸ்ட்டு வர்றது புதன். மேலே உள்ளது ரீட் பண்ணாலே கரெக்டாக பார்த்து போட்டுடலாம். பண்டைய தமிழர்கள் சூரியன் முதலான 9 கோள்களை எவ்வாறு அழைத்தனர்? இதெல்லாம் கோள் மீன் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. புதன் கோளுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் என்னது? அறிவன். வானில் பெரிய கோளாக விளம்பரும் கோள் வியாழன். சங்கப்புலவர்கள் டேஸ் அறிவையும் சிந்தனையும் பெற்றிருந்தன. வானியல் அறிவுலாம் சங்கப்புலவர்களை பெற்றிருந்தன. கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னா செவ்விலக்கியம். பிழையற்ற தொடரை கண்டுபிடிக்கணுமா? அவை அன்று அப்படி வராது, அவை அல்ல அந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ஆண் பால், இதெல்லாம் நம்ம பார்த்தாலும் தெரிஞ்சோம். ஆண் பால்னா அல்லேன், பெண் பால்னா அல்லல், ஒன்றன் பால்னா அன்று, பலவின் பால்னா அல்ல அந்த மாதிரி வரும். அது பிறகு சரியான விடை சொற்றொடர் தேர்ந்தெடுக்கணும். நான் அல்லேன் அதுதான் சரியானது. நான் அல்ல அந்த மாதிரிலாம் வராது. நம்ம ஏற்கனவே மேலே உள்ளது பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் சொல் பொருள் கண்டுபிடிக்கணும். ஆளாளம் அப்படின்னா நஞ்சு, ஆளாள விஷத்தை சாப்பிட்டாங்க அந்த மாதிரிலாம். ஆளாளம்னா நஞ்சு. அந்தம் அப்படின்னா முடிவு. ஆதி அந்தம், ஆதினா தொடக்கம், அந்தம்னா முடிவு. அயன்னா பிரம்மன். மால்னா திருமால் விஷ்ணு அப்படின்னு வச்சுக்கோங்க. அயன்னா பிரம்மன், மால் திருமால் விஷ்ணு. கதலினா வாழை, கதலி பழம் அப்படி சொல்லுவாங்களா வாழை. அப்புறம் பூகம் அப்படின்னா கமுகு. கவரினா சாமரை. மஞ்சள்னா மாளிகை. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கு பிறகு ஓர் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு நண்பர் அதான் கரெக்டு. ஏன்னா நம்ம வருஷம் வந்தால் அந்த ஓர் அப்படி போடுவோம், மற்றபடி உள்ளதுக்கெலாம் ஒரு போடுவோம். அதுக்கு பிறகு ஒரு புத்தகமாக நம்மளுக்கு இது அகர வரிசை அந்த மாதிரிலாம் வரல, அதனால ஒரு புத்தகம். அப்புறம் மாடு, ஒரு மாடு. பிழையற்ற தொடரை எழுதுக. இவை நல்ல பழங்கள் அல்ல. இதான் பிழையற்ற. பழங்கள் வந்திருக்குலாம், அதனால் அல்ல வரும். ஒரு பழம்னு வந்துச்சுன்னா ஒன்று, பழம்னா ஒன்று, ஒரு பழம் அந்த மாதிரி சொல்லலாம். 2 நாள் பழங்கள்னு சொல்லிடுவோம்ல, அந்த மாதிரி ஒன்று வந்தால் அஞ்சு மாதிரி வரும். ஒரு பழம் அந்த மாதிரி வந்தால் அஞ்சு. நிறைய பழம் வந்துச்சுன்னா அல்ல வரும். இதை வச்சு தான் நான் வச்சுருவேன். ஒன்றுனா அஞ்சு, நிறைய பழங்கள் அப்படி வந்துச்சுன்னா அல்ல. சரியான சொற்றொடர் சேர்ந்தெடுக்க. இது என்னென்னா குழம்பிருக்கிறது கரெக்டாக எழுதணும். சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால விளக்கம். அப்புறம் என் அண்ணன் நாளை வருவான் அப்படிங்கிறது ஒரு செய்தி தொடர். குவியலாக குச்சி வச்சுருக்காங்க அந்த மாதிரி சொல்லுவாங்களா. ஃபுல்லாக கட்டுவாங்கள்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆசிரியர் பாவின் ஓசை எனது அகவல் ஓசை. துள்ளல் ஓசைனா களி சாப்பிட்டா நல்லா துள்ளல் எனது களியெல்லாம் சாப்பிட்டோன்னா நல்லா எனர்ஜியாக இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளது. அந்த மாதிரி தூங்கல்னா வஞ்சி, கோவம் வந்துச்சுன்னா தூங்கிடுவாங்க. செப்பல்னா வெண்பா அந்த மாதிரி வரும். இரு தொடர்களையும் ஒரு தொடராக்கும் பொழுது எவ்வாறு அமையும் அப்படி சொல்லி கேட்டிருக்கு. அது கொஷின் என்ன, மலர் உண்டு பெயர் உண்டு அப்படின்னா 2ஐயும் ஒரே இதாக ஆக்கணுமா? அப்போ மலரும் பெயரும் உண்டு அந்த மாதிரி. ஓடு அப்படிங்கிறதுக்கு வினையெச்சம் ஓடி வந்தாள், வினையெச்ச தொடர்.
அப்புறம் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. ஸ்பேஸ் டெக்னாலஜினா விண்வெளி தொழில்நுட்பம். நானோனா மீநுண் தொழில்நுட்பம். அல்ட்ரானா புற ஊதா கதிர். காஸ்மிக் ரேனா விண்வெளி அந்த மாதிரி வரும் பார்த்துக்கோங்க. காஸ்மிக் ரேனா விண்வெளி கதிர் கீழே கொடுத்துருக்காங்க, ஒன்றுக்கு ஆன்சர். அப்புறம் ஒயில் விண்ட்னா சுழல் காற்று. அப்புறம் ஒரு சென்டென்ஸ் கொடுத்து சரியாக தவறா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லியிருக்கு. அதுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே கொஷின் பாருங்கள். எப்போவுமே நம்ம அதிகமாக கீழேருந்து மேலே போனோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் படிச்சுட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் குழம்பிடும். அதே இது கொஷின்லேருந்தே போகலாம். இவ்வடி தொடர்கள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படித்து பார்ப்போம் ஏதாவது தெரிவான்ட்டு. சிலப்பதிகாரத்தில் அதிகமாக இயற்கை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளதை வச்சு தான் நான் மேக்ஸிமம் கண்டுபிடிப்பேன். நகர் வீதி அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். காருகர் என்பதன் பொருள் என்னது? காருகர்னால் சிற்பி வராது. நகரம் என்பதன் எதிர்ச்சொல் கிராமம் வராது. இப்பாடல் குறிப்பிட்ட நறுமண பொருள் சந்தனமும் அகிலும். நம்ம மேலே பார்த்தாலும் தெரியும் சந்தனமும் அகிலும். தூசும் துகிரும்னா சந்தனம் அகிலும் அந்த மாதிரி உள்ளது. ஒன்றும் இதில் 1வது உள்ளது 4வது உள்ளது தான் கரெக்டு, வேறெல்லாம் தப்பு. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஆம் தேதி உலக காற்று நாள் கொண்டாட வருகிறோம். அது கரெக்டு தான். அப்புறம் காற்றாலை இது ஸ்கூல் புக்கு பேக்கில் உள்ள கொஷின் தான்.